தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. ஆரம்பமே என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னா வெறும் 1100 ரூபா தான். அதே ஒருத்தவங்க கிட்ட கடை வாங்கி தான் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து 200 எங்கள் அம்மாட்ட கொடுத்து நான் கடை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அனுபவம்லாம் மறக்கவும் முடியாது. நம்ம உனக்கு ஒரு 100 ரூபா வியாபாரம் ஆகுதா, 80 ரூபா எடுத்துக்க மாட்டேன், 20 ரூபா தான் எடுத்துக்குவேன். 20 ரூபா எடுத்துன்னு 80 ரூபா வந்து ரொட்டேஷனில் தான் போடணும். அப்போ தான் அது பல மடங்கு ஆகும். உழைப்பை மட்டும்தான் நான் மூலதனமாக வச்சேன், பணத்தை மூலதனமாக வைக்கவே இல்லை, உழைப்பை மட்டும்தான் வச்சேன். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ டைப் ஆஃப் வளையல்கள் இருந்துச்சு அப்போ? வியாபாரம் பண்ணும்போதெல்லாம் 15 ரூபா வளையல், 10 ரூபா வளையல், 750 வளையல்லாம் கூட இருந்தது. அப்போல்லாம் ரொம்ப நார்மல். ரெயின் ட்ராப்ன்றது எங்கள் ரேணுகா வச்ச பேர் தான். இன்றைக்கும் எல்லா வளையலும் கேட்க மாட்டாங்க, ரெயின் ட்ராப் மாடல் அந்த ஒரு பெரிய முதல் எழுத்தை வச்சு தான் கூப்பிடுவாங்க. நளினி மேடெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அவங்ககிட்ட பேசுறது. நான் ஒரு இது தானேம்மா, அவங்கெல்லாம் என்னை அவ்வளோ கட்டி பிடிச்சி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறது. அப்புறம் ரூபசங்கர் வீட்டுக்கு போய் சீமந்த வளையல் போட்டது, அப்புறம் உமார் யஸ்கான் மருமகளுக்கு கொடுத்தது, நிறைய செலிப்ரிட்டிக்கு நான் வளையல் கொடுத்துருக்கேன். போக முடியலனால சொல்லிவிடுவேன். நிறைய பேர் எனக்கு வந்து சீமந்தத்துக்கு வந்து வளையல் போட சொல்லுவாங்க. போக முடிஞ்ச அளவுக்கு நான் போய் போட்டுட்டு வந்துடுவேன். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வளையோசை அம்மாச்சி இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஒரு சந்தோஷமான நியூஸ் வச்சே ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கு. இப்பதான் பொண்ணோட கல்யாணம் முடிஞ்சிருக்கு. எப்படி இருக்கு, எப்படி இருந்துச்சு, ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இவ்வளோ நாள் எல்லாருக்கும் கொடுத்த இன்டர்வியூவில் விட பல மடங்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அந்த தருணத்தை வந்து இப்போ நான் அனுபவிக்கும் போது அது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம். என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் இருந்துச்சு கல்யாணத்துக்கு? எப்படி கல்யாணம் எப்படி பண்ணணும் பொண்ணுக்கு, அந்த மாதிரி கனவெல்லாம் இருந்துச்சா? எப்படி நடந்துச்சு அதெல்லாம் சொல்ல முடியுமா? கனவுன்னு சொல்ல போனால் எனக்கு வந்து அவளுக்கு 10 வருஷமாவே நான் கனவு கண்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவள் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. அவள் நிறைய அலைன்ஸ் வந்தும் ஒத்துக்கலை, அவங்க இஷ்டத்துக்கு விட்டும் அவங்க அதுக்கும் செட் ஆகலை. அதனால் இப்போ வந்து அது ஒரு பெரிய கதையே இருக்குது. உங்களை மாதிரி வந்து இன்டர்வியூக்கு கேட்க வந்தவர் தான் இப்போ வந்த மரும்பிள்ளை. அவர் வந்து என்கிட்ட மொதல் இன்டர்வியூ வந்து ஃபோனில் கேட்டாங்க. கேட்கும் போது ஜென்ஸுக்கெலாம் இன்டர்வியூ ஜென்ஸுக்கெலாம் நான் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன், லேடிஸ்னால் வாங்கன்னுட்டேன். அவர் கிட்டத்தட்ட ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டவர். லாஸ்ட்டில் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்னவருக்கு என் பொண்ணையே எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அந்த அளவுக்கு அந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிச்சிச்சு. மாப்பிள்ளைன்னு சொல்கிறத விட எங்கள் முதல் மகன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு தங்கமான பிள்ளை அவங்க. அது ரொம்ப அந்த சந்தோஷத்தில் தான் இப்போ நான் உங்ககிட்ட அந்த பூரிப்போடவே பேசிட்டு இருக்கிறேன். நான் தெரியுது 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு கல்யாண வேலைகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. எப்படி வீட்டில் எப்படி இருப்பீங்க, ஒரு கல்யாண வேலைன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. கல்யாணன்றத விட எங்கள் வீட்டில் எங்கள் இந்த ஊருக்கே நடந்த திருவிழான்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்களுக்கு விட்டு அவ்வளோ சந்தோஷத்தோடு இருந்தோம். எங்கள் தெருவு 3 தெரு 4 தெருவு கொண்டு நாங்கள் அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பசங்க அந்த அளவுக்கு கலாட்டா பண்ணிட்டாங்க. எல்லா வீட்லேயும் கல்யாணம்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் 3 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து திருவிழா கோலமாகவே இருந்தது. எல்லோரும் நிலங்கு வந்து ஒரு 5 நாள் 3 நாள் நிலங்கு வைப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து 9 நாள் நிலங்கு வச்சு கிட்டத்தட்ட ஒரு 30 பேருக்கு மேலே நிலங்கு வச்சவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி அது சாதனையான கல்யாணம் எதுனா எங்கள் ரேணுகா கண்ணன் கல்யாணம் தான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஹனிமூன் பீரியட் ஏதாச்சும் ஒரு ட்ரிப்பு போகலாம் அந்த மாதிரி பிளான் ஏதாச்சும் இருக்கா? ஏன்னா 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க. எங்கேயுமே இப்போ தான் கல்யாணமும் முடிஞ்சிருக்கு போலையா எங்கேயும்? அனுப்பணுமா? அதுதான் நாங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் 2 பேரும் போங்கன்னா அவங்க அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஃபேமிலியோட போனோம், ஃபேமிலியோட போனால் அது ஹனிமூன் இல்லைப்பா, அது வேண்டாம் பண்ணும்போது அந்த பிள்ளை என்ன சொன்னது, அப்படிலாம் இல்லை, நம்ம ஃபேமிலி மட்டும் போனோன்னு என் பொண்ணை விட என் மரும்பிள்ளை தான் ரொம்ப ஆசைப்படுறாரு. ஏன்னா அவர் குடும்பத்தோடு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒரு ஊரை வந்து டிசைட் பண்ணியிருக்காரு. அதுவும் எங்கள் மரும்பிள்ளை இஷ்டத்துக்கே விட்டுட்டோம். பொண்ணும் மரும்பிள்ளையும் சேர்ந்து எடுத்திருக்காங்க. அது அடுத்த கட்டம் அதுதான். இப்போ ஒரு பிரம்மாண்டமாக நடக்கணுங்கிறது தான் உங்களோட ஒரு கனவாக இருந்துச்சு. இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடினா எவ்வளோ டென்ஷன் இருந்திருக்கும்? டென்ஷன் வந்து இல்லைப்பா, ஏன்னா டென்ஷனை தாண்டி சந்தோஷமான ஒரு அதிர்வலைகள் தான் ஓடிட்டு இருந்தது எனக்கு. என்கிட்டன்னு சொல்லலாம். என்கிட்டன்றத விட என் பொண்ணு பிள்ளைங்க என் கணவர் எல்லாரும் கடையில் இருக்க குழந்தைங்க கூட இந்த கல்யாணத்தில் அவ்வளோ ஒரு ஈடுபாடோடு எடுத்துக்கிட்டாங்க. அதனால் வந்து அந்த டென்ஷன் கிடையாது, சந்தோஷமாக இருந்தோம். நாங்கள்
கல்யாணம் எப்போ 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 எப்போன்னு அடுத்து உங்கள் எபிசோடில் அடுத்தது என்ன வரும்ன்ற மாதிரி அதை விட பல மடங்கு நாங்கள் அந்த நிகழ்வை நாங்கள் கண் கூட நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அது ரொம்ப சந்தோஷத்தை தான் கொடுத்தது எனக்கு. அடுத்தடுத்து கல்யாணமும் அதே மாதிரி வரும்னு நினைக்கிறோம் நாங்கள். கண்டிப்பா பையனும் ஆமா கண்டிப்பா அது அப்படியே பையனுக்கும் பொண்ணு பார்க்குற படம்லாம் ஆரம்பிச்சாச்சு. சரி, எங்க மரும்பிள்ளை ராசின்னு சொல்லலாம். அவர் வந்த ராசி எல்லாமே எங்க வீட்டில் சுப விசேஷம் அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்குது. அதுக்கும் அவருக்கு ரொம்ப ஹாப்பினஸ் தான் எனக்கு. இப்ப கல்யாண வேலை இப்ப 3 மாசம் அந்த இதெல்லாம் இருக்கும்போது கடைக்குலாம் வருவீங்களா? இப்போ டெய்லி கடைக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடியே நான் வரலம்மா. ஏன்னா வந்து விருந்தாளிங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா வீட்லேயும் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வருவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் 1 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடியே மளிகை ஜாமான்லேருந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எல்லா தேவைகள்லாம் செய்யணும் இல்லையா? அது என் பிள்ளைங்களை வந்து கடையை லீவ் விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என் பிள்ளைங்க எல்லாருமே வந்து கடையை பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் அப்பாவும் மட்டும் வீட்டிலேருந்து வர சொந்த பந்தங்களை அனுசரிச்சுட்டு அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவைகள் அவங்களுக்கு பூர்த்தி பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது இல்லையா? அவங்களுக்கு ரூம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது, அவங்கவுங்களுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும் அதெல்லாம் பார்த்துட்டு அதை நாங்கள் பார்த்துட்டோம். கடையை ஒரு நாள் கூட லீவே விடலம்மா. ஆமாம்மா, இங்கே இருக்கிற குழந்தைங்க பார்த்துக்கிட்டாங்க. எல்லா பொறுப்பையும் நான் வந்து தேவி, குணா, விஜின்றவங்க கிட்ட அப்படியே ஒப்படைச்சிட்டேன். அந்த பிள்ளைங்க அப்படி பார்த்தாங்க, ரொம்ப சூப்பராக பார்த்தாங்க. அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது எனக்கு. சூப்பர் மேம். இப்போ உங்களோட ஒரு பிஸ்னஸ் ஜேர்னின்னு எடுக்கும்போது இப்போ தலைமுறையாக பண்ணிட்டு வர ஒரு பிஸ்னஸ், இப்போ ஒரு வளையல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது எங்கே வந்த ஒரு ஐடியா? எதனால் வந்த ஐடியாலாம் இல்லைம்மா, இது தலைமுறையாக வந்த இது. அதாவது ரத்தத்தில் ஊர்ன தொழில்னு சொல்லணும்னு ஏற்கனவே நான் நிறைய இன்டர்வியூவில் நான் அப்படி தான் கொடுத்துருக்கேன். நான் வந்து நடத்துறது 5வது தலைமுறை, இப்போ என் பிள்ளைங்க 6வது தலைமுறை. அது ஏற்கனவே நிறைய விஷயத்தில் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். மற்றது எப்படி ஐடியாலாம் கிடையாது. இந்த வளையலில் என்ன வெரைட்டி நம்ம பண்ணலாம், என்னென்ன நம்ம புது மாதிரி பண்ணலான்றது மட்டும்தான் எங்கள் ஐடியாவில் இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு வளையல் வந்து நாங்கள் அதுக்கு முன்னாடி நாங்கள் வாங்கி பிஸ்னஸ் பண்ணோம். இப்போ நாங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் வந்து அந்த தயாரிப்பில் என்னென்ன புது மாதிரி, என்னென்ன புது வெரைட்டி, என்னென்ன குவாலிட்டி அந்த மாதிரி போடலாம். நல்ல ஒரு கஸ்டமர் நம்மக்கிட்ட வந்து வாங்கும்போது அந்த குவாலிட்டியில் வந்து ஒரு மிஸ்டேக் சொல்லிடக்கூடாதுன்றதுல நாங்கள் கூர்ந்து கவனிச்சிட்ருக்கோம். எங்கள் பிள்ளைங்கள்லேருந்து நாங்கள் எல்லாருமே, எங்கள் ஃபேமிலியை. இப்போ அந்த ஃபேமிலியில் எங்கள் மரும்பிள்ளையும் சேர்ந்துட்டாரு. எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் மரும்பிள்ளை மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு. என்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போது அதையே நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கிறதுல சந்தோஷப்படுறேன். அவர் துறைகள் வேறையா இருந்தாலும் இதில் ஈடுபாடு இருக்குன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இப்போ நீங்க எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிஸ்னஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆமாம், நான் வந்து பாட்டி கூடவே அம்மா கூடவே இருந்து அதே வளையல் கடை தான். அப்போ வந்து சின்ன சின்ன வளையல் கடையாக இருக்கும். நான் வந்து கிட்டத்தட்ட 6 வயசுலேருந்தே எங்கள் பாட்டி கூடவே மார்க்கெட்லேயே தான், மார்க்கெட்டு வீடு அப்படியே வீடும் கடையும் ஒன்றாவே இருக்கும். அதில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு மாற்று கருத்து எதுவும் கிடையாது. அப்புறம் நடுவில் வந்து கொஞ்ச நாள் பெரிய பொண்ணானோடனே வீட்டில் இருந்தேன். வீட்டில் எங்கள் தங்கச்சிங்க என் கூட பிறந்தவங்க 6 பேர், அதில் எல்லோரும் சமையல் பண்ணி கொடுத்து அவங்களெல்லாம் ஒரு வழி பண்ணி, அதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து குடும்ப சூழ்நிலை சரியில்லாமல் 4 குழந்தைங்களை பெற்று அவங்களுக்கு சூழ்நிலை சரியில்லாமல் எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் கடையை வாங்கி அதுக்கப்புறம் சின்ன கடையை வச்சு சின்ன கடையிலேருந்து கடின உழைப்பை போட்டோம். எங்கள் ஃபேமிலியே வந்து கடை தான். பிள்ளைங்க ஸ்கூல் போனாலும் கடை, காலேஜ் போனாலும் கடை, வேலைக்கு போனாலும் கடை, இப்படி தான் எங்களுடைய லைஃப் டர்ன் ஒரு ஆகிட்டுருக்கு. அந்த கடையிலேருந்து வந்த ஒரு இது தான். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் நான் வந்து நிறைய சொல்லணும். இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய பேஸ் மட்டும் உருவாயிருக்குன்னா அதுக்கு எங்கள் பிள்ளைங்க ஃபேமிலி தான் காரணம். அது வந்து இந்த நேரத்தில் சொல்லிக்கிறதுல நான் பெருமை. இப்போ எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும்? இப்போ 25 வருஷம். நான் எனக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகுதுமா. 30 வருஷத்தில் வந்து நான் மேக்ஸிமம் 5 வருஷம் தான் மேக்ஸிமம் நான் வீட்டில் இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா 4 குழந்தைங்களை பிறக்கும் போது நான் அந்த சூழ்நிலை அப்போ தான் இருந்திருப்பேன். 25 வருஷமாக நான் வந்து எங்கள் அம்மா கொடுத்த கடையில் வந்து இருந்தேன். 15 வருஷமாக அந்த மார்க்கெட்டில் சின்ன கடையில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தது கொஞ்சம் அது இதை சேர்த்து வச்சு தான் அந்த கடையை வாங்கி வாடகை எடுத்து நடத்தி கிட்டத்தட்ட 25 வருஷம் இருக்கும். இப்போ அந்த சமயத்தில் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டிருக்கும் இல்லையா? நம்ம புதுசாக ஒன்று பண்ணுறோம், இன்னும் புதிய வளையல்கள் கொண்டு வரணும். அந்த சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? ஆரம்பமே என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னா வெறும் 1100 ரூபா தான். அதே ஒருத்தவங்க கிட்ட கடை வாங்கி தான் வந்து எங்கள் அம்மா கிட்ட வந்து 200 ரூபா எங்கள் அம்மாட்ட கொடுத்து நான் கடை வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அனுபவம்லாம் மறக்கவும் முடியாது. சூழ்நிலை சரியில்லைம்மா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்கள் அம்மா கிட்ட சொல்லும்போது எங்கள் அம்மா வந்து தினியும் 50 ரூபா கொடுத்துக்கோ, அந்த கடை முன்னாடி கொஞ்சம் கடையை போட்டுக்கோன்னு சொன்னாங்க. அப்போ வந்து குங்குமம் மஞ்சள் கொஞ்சம் வளையல் வச்சு எங்கள் அம்மாவுக்கு 50 ரூபா கொடுத்துட்டு முதல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 1100 ரூபா தான். என்னுடைய முதல் எதுனா 1100. எல்லா பெண்களுக்குமே சொல்லிடுறேன், பணம் முக்கியம் கிடையாது. தன்னுடைய உழைப்பு, தன்னுடைய நம்பிக்கை எல்லா பெண்களுக்கும் வேணும், முக்கியமாக வேணும். அதுலேயும் கடின உழைப்பாக உழைக்கிற இப்போ எல்லா பெண்களும் உழைக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த பெண்கள்லாம் தன்னம்பிக்கையை இன்னும் நல்லா வளர்த்துக்குங்க. வளர்த்திங்கன்னா நீங்களும் என்ன மாதிரி ஜெயிச்சிடலாம். என்னை விட இல்லை, என்ன பல மடங்கு நான்லாம் சும்மா தான்
நான்லாம் வந்து ஒரு கருவி, அவ்வளோதான். ஏதோ அப்படி தான் இருந்திருக்கேன். ஆனால் பெண்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை அதிகமாகவே வேணும்னு தான் நான் சொல்லுவேன். அதில் நானும் இருக்கிறேன். அதில் ஒரு சின்ன துரும்பாக இருக்குது நான். கண்டிப்பா உங்களோட ஒரு ஜேர்னி அந்த மாதிரி தானே இருந்திருக்கு. ஸோ அந்த சமயத்துல காசுக்கு இப்போ நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கீங்க. காசு இல்லாததை நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும், வீட்ல இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். அந்த ஒரு சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அந்த சமயத்துல? ஏன்னா இப்போ எல்லாருமே இப்ப நீங்க சொன்ன மாதிரி எல்லா பெண்களும் வேலைக்கு போறாங்க, வெளில போறாங்க. பட் 25 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ இந்த அளவுக்கு இருந்திருக்குமான்னு கேட்டா கிடையாதுல்ல. அப்போ வந்து சூழ்நிலை சரியில்லாத போதுமா, நான் வந்து கடைக்குன்னு வந்துட்டேன்னா காலையில் ஒரு 6 மணிக்கு நான் கடைக்கு வந்துட்டேன்னா வீட்டை பார்க்கறது, பராமரிக்கிறது எல்லாமே என்னுடைய கணவர் தான். அப்போ வந்து என் கணவருடைய தந்தை, அதாவது என் மாமனார் வந்து அப்போது ஸ்கூல், நடேசன் ஸ்கூல்னு ஒன்று ஸ்கூல் இருக்கும். அவர் விவசாயம் பண்ணவர் தான். ஊரில் இன்னும் விவசாய நிலம் வீடு வாசல் இருக்குது. இருந்தாலும் ஒரே ஒரு பிள்ளைன்றதுனால எங்கள் கூடவே இருந்துட்டார். ஒரு சூழ்நிலை காலகட்டம் எங்களுக்கு ஒரு முடியாத சூழ்நிலை, குழந்தைங்க நிறைய ஆனதுக்கப்புறம் கடின உழைப்பு, அப்போது வந்து இந்த உழைப்பு அப்புறம் தானே வந்தது. அப்போ வந்து எங்கள் மாமனாரும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அப்போ வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை மாதிரி ஸ்கூல் முன்னாடி போட்டுக்கிட்டு மோர், கூல்ட்ரிங்க்ஸு, இந்த கொய்யாக்காய், மாங்காய் இதெல்லாம் வியாபாரம் பண்ணி எங்கள் மாமனார் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 100 200 என்கிட்ட கொடுப்பாரு. அதையும் நான் ரொட்டேஷன் பண்ணேன். இதுதான்மா வாழ்க்கை. அதாவது ஆரம்பத்தில் ராஜேஸ்வரி இப்படி கிடையாது இல்லை. ஆரம்பத்தில் உழைச்சி வந்தவ தான். ரொம்ப 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 கடினமாக உழைப்பை மட்டும்தான் நான் மூலதனமாக வச்சேன். பணத்தை மூலதனமாக வைக்கவே இல்லை, உழைப்பை மட்டும்தான் வச்சேன். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ டைப் ஆஃப் வளையல்கள் இருந்துச்சு அப்போ? வியாபாரம் பண்ணும்போதெல்லாம் 15 ரூபா வளையல், 10 ரூபா வளையல், 750 வளையல்லாம் கூட இருந்தது. அப்போல்லாம் ரொம்ப நார்மல், சாதாரண வளையல் தான் அப்போல்லாம் இருக்கும். எங்கள் பாட்டி காலத்து வளையல்னு பார்த்தா சங்கு வளையல்லேருந்து விற்றுருக்காங்க. அப்போல்லாம் ரொம்ப பழைய வளையல்லாம் இருக்குது. ஓட்டை உள்ளே வரும், அது உள்ள கயிறு போட்ட மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் வியாபாரம் பண்ணதில்லை. அது அப்போத்துலேருந்தே வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். நார்மலாக வந்து 10 ரூபாயிலேருந்து வளையல் விற்றுருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா வைக்கும் போதெல்லாம் இப்போ தான் அடுக்கிறது இப்படிலாம் இருக்குது. எங்கள் அம்மா வைக்கும் போதெல்லாம் அப்படி ஒரு டசன் வளையல் இப்படி வைப்பாங்க. அப்படியே ஒரு கூறு கட்டுவாங்க பார்த்தீங்களா, காய்கறி அந்த மாதிரி. எங்கள் அம்மா மார்க்கெட்டில் கடை வைக்கும்போது ஒரு டசன் இப்படி வச்சு அந்த கலராக வைக்கும்போது வரவங்க, காய்கறி வாங்க வரவங்க இந்த கலர்னு அப்படியே எடுப்பாங்க. திருவிழாலெல்லாம் அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வைப்பாங்க கலராக. இப்போ தான் வேறு மாதிரி ட்ரெண்ட்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்க வாழணும்னு இப்படி வைக்கணும் அப்படி வைக்கணும் என் பசங்க சொல்கிற மாதிரி அவங்கவுங்க பிள்ளைங்க எடுத்துட்டாங்க. ஆனால் முன்னாடிலாம் அப்படி தான் கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூறு கட்டுற மாதிரி வலையில் கூட அப்படி தான் வியாபாரம் பண்ணோம். நான் வியாபாரம் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. அப்போ வந்து மார்க்கெட் பாரதி திடலில் நான் எங்கள் அம்மா வியாபாரம் பண்ணும்போது கிட்டத்தட்ட எனக்கு வந்து 8 வயசு 9 வயசு இருக்கும். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து எங்கள் அம்மா ஒரு கடை வச்சுருப்பாங்க, சின்ன கடை. ஞாயிற்றுக்கிழமைனா ஒரு கடை லீவு விடுவாங்க, மளிகை கடை. அந்த கடை முன்னாடி அப்போது எனக்கு 8 வயசுலேயே நான் தனியாக எங்கள் அம்மாகிட்ட ஒரு 10 ரூபா வியாபாரம் பண்ணி கொடுக்கணுன்ற ஒரு ஆர்வம் அப்போவே எனக்கு. தனியாக என் கையில் காசு இருக்கணும், என் கையில் காசு கொண்டு போய் எங்கள் அம்மா கிட்ட கொடுக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு இருக்கும். அதனால் வந்து அந்த வலையில் ஒரு 10 டசன் வலையில் எங்கள் அம்மா கடையிலேருந்து தூக்கிட்டு வந்து வச்சுட்டு ஒரு பையை போட்டுட்டு அந்த இடத்துல அம்மா தெரியாமல் பண்ணுவேன். இல்லை அம்மாகிட்ட சொல்லிட்டே வருவேன். கொஞ்சம் மரசீப்பு, கொஞ்சம் சீப்பு, வலையிலலாம் கொஞ்சம் அம்மா கிட்ட அம்மா நான் எடுத்துகிட்டு போகிறேம்மான்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுவேன். அப்போ 4 டசன் ஒன்று ஒரு சந்தோஷம் வந்துடும். அம்மா இந்தாம்மா இந்த காசு வச்சுக்கமா, இன்னும் 4 டசன் கொடுமான்னு சொல்லி அப்படி ஒரு அந்த மூமெண்ட்டு எனக்கு அப்போ எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு அதுதான் ஒரு முயற்சின்றது அந்த இடத்துல வந்தது தான். எனக்கு ஒரு வளையல் விற்ற உடனே அதை வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு போகணுன்னு வராது. அடுத்தது அந்த இடத்த காலி பண்ண இடத்த ஃபுல் பண்ணணும்னு நினைப்பேன். அந்த இடம் காலி ஆகிடுச்சு, அந்த இடத்த எப்படி ஃபுல் பண்ணணும், இப்போ மறுபடியும் எடுத்து வந்து வச்சு அந்த வியாபாரத்தையும் பண்ணி முடிப்பேன். அதுதான் அன்னைக்கு நடத்தின சாதனை. இன்றைக்கி நான் வழி நடத்திட்டு வரேன். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நல்லா வளர ஆரம்பிச்சது எப்போ ஞாபகம் இருக்குது? இப்போ எல்லாருமே தேடி வராங்க, ஒவ்வொரு இடத்துல இருந்தும் தேடி வர்றது வந்து எங்கள் அம்மா காலத்துலேருந்து எங்கள் பாட்டி காலத்துலேருந்து வரவங்க தான். அதாவது தலைமுறையாக வந்துட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ எனக்கு அடுத்து எங்கள் பிள்ளைங்க வழியில் வரும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸு இப்போ என் குழந்தைங்க மாதிரி தானே, இப்போ அந்த மாதிரி வந்தவங்க தான் இப்போ அடுத்தடுத்து வரவங்களும். அம்மா கிட்ட போட்டவங்க, அம்மா உங்கள் அம்மா கிட்ட தான்மா நான் மெட்டி போட்டேன், உங்கள் அம்மா கிட்ட தான் தாலி கயிறுவாங்கன்னுட்டு இப்போ அடுத்தது என்கிட்ட வாங்கும்போது சென்டிமெண்ட் அதிகமாக வந்துச்சு. என்னுடைய நம்பிக்கை கடவுளை நினச்சி என்ன மாதிரி இருக்கணும், கடவுளை எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும், அந்த நம்பிக்கையில் கொடுத்து. இப்போ தானம்மா அந்த மீடியா கேமராலாம் வந்தது. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, வரவங்களுக்கு வளையல் போட்டு குங்குமம் மட்டும் இடுவேன். ஏதோ கடவுள் புண்ணியம், அது ஆசீர்வாதத்தோட குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்கணும், எல்லா சந்தோஷமும் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சி இடுவேன். அவங்களுடைய நம்பிக்கை என்னுடைய நிம்மதி, அது சந்தோஷமாக இருக்குது. அது இன்னமும் வழி நடத்திட்டு வராங்க. அங்கே இல்லாமல் இந்த கடைக்கு வந்தோன்னே இன்னும் அதிகமாக அந்த என் பொண்ணு ரேணுகா வந்து என்ன பண்ணாங்க, இதை வந்து சும்மா ஒரு இதுவாக போட்டு விடலாமான்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ வந்து வீடியோ கேமரானா ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கணுனாலே நான் வரமாட்டேன், ஒரு மாதிரி கூச்சப்படும். எனக்கு வந்து அந்த மாதிரி வராது. இப்போ என்னடான்னு உங்கள் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன், அந்த அளவுக்கு என்னை ஆளாக்கி விட்டது என் பிள்ளைங்க தான். அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதெல்லாம் இப்போ கடையில் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் வளையல்கள் இருக்கு? கீழே ஒரு ஃப்ளோர் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து 30 ரூபா வளையல்லேருந்து எல்லாமே வந்துருச்சு. 30 ரூபா வளையல்லேருந்து கீழே வந்து 100 200 வரைக்கும் இருக்கும். இங்கே வந்து ஸ்டார்டிங் வந்து 100லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். இப்போ புது வெரைட்டின்னு ரெயின் ட்ராப்ஸ்ன்னு சொல்லி என் பொண்ணு தானே பேர் வச்சா. முத வளையலுக்கு பேர் வச்சாலே என் பொண்ணு ரேணுகா தான்.
அதுதான் இப்போ ட்ரெண்ட்லியில் இருக்குது. இப்போது எல்லா ஊரில் எல்லா நாடுகளிலும் ரெயின் ட்ராப்ன்றது எங்கள் ரேணுகா வச்ச பேர் தான். முதல் குழந்தை பிறந்தவொடனே பேர் வைக்கிற பேர் என்றைக்கும் ரொம்ப பிரசித்தி ஆகிடும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அந்த பேர் வந்து ரேணுகா வச்ச பேர். இன்றைக்கும் எல்லா வலையிலும் கேட்க மாட்டாங்க. ரெயின் ட்ராப் மாடல் அந்த ஒரு பெரிய முதல் எழுத்தை வச்சு தான் கூப்பிடுவாங்க. இந்த வலையிலுக்கு ஒரு பேர் இருக்குது, எனக்கே வாயில் வரல. ஆனால் முதல்ல வச்ச பேர் தான் இன்றைக்கும் நினச்சி வருது. ரெயின் ட்ராப் வலைவசி அம்மாச்சி கடைக்கு போகணும், ரெயின் ட்ராப் எப்போ ஃபோன் வந்தாலும் ரெயின் ட்ராப் வலையில் இருக்குது, அப்படி தான் கேட்பாங்க. ரெயின் ட்ராப்பில் என்ன மாடல் இருக்குது, இப்படி தான் கேட்பாங்க. இப்போ நீங்களே சொன்னீங்க கீழே ஒரு கடை இருக்குது, அந்த பக்கம் ஒரு கடை இருக்குது. எப்போ இவ்வளோ கடைலாம் எப்போ பில்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க? உழைப்பு தான். ஆனால் அதையும் நான் சொல்லிடுறேன். முதல்ல அம்மா கடையிலேருந்து வந்தது தான். சின்ன கடையிலேருந்து வரும்போது அப்போ சிறுக 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 தான் நான் வந்து ஒரு சீட்டை கிட்ட போட்டு கொண்டு, இந்த கடை கூட நான் ஒன்றும் பெரிய முதல்லாம் வச்சிடலம்மா. ஒரு 1100 ரூபா இந்த கடைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்தேன். எங்கள் அப்பா பேரை சொன்னோன்னே கொடுத்தாரு இந்த ஓனரு. அவர் அந்த சார் வந்து எனக்கு நல்ல மனசோடு கொடுத்தாரு. அவர் மனசு மாதிரி நாங்களும் வளர்ந்துட்டுருக்கோம். அதில் வந்து ஒரு தண்டல் கண்டலை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக சரக்கு போட ஆரம்பிக்கும் போது மக்களுடைய ஆதரவு எனக்கு அதிகமாக இருந்தது. இப்போ ஒரு 10 டசன் விற்கிற இடத்துல 100 டசன் வாங்க போனால் அதில் கிடைக்கிற காசை நான் வந்து முக்கால்வாசி 100 ரூபா வியாபாரம்னா 20 ரூபா வீட்டுக்கு எடுப்பேன், மீதி 80 ரூபா ரொட்டேஷனில் தான் போடுவேன். இந்த கணக்கு தான் எனக்கு எப்போவுமே எந்த பிஸ்னஸ் ஆகட்டும். நான் முதல் வந்து நம்ம உனக்கு 100 ரூபா வியாபாரம் ஆகுதா, 80 ரூபா எடுத்துக்க மாட்டேன், 20 ரூபா தான் எடுத்துக்குவேன். 20 ரூபா எடுத்துன்னு 80 ரூபா வந்து ரொட்டேஷனில் தான் போடணும். அப்போ தான் அது பல மடங்கு ஆகும். அப்படி தான் என்னுடைய கருத்து. எந்த கருத்தாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் எடுக்கிற முதல் வேலை அதுதான். அது எப்பேற்பட்ட செலவாக இருந்தாலும் அதை நாங்கள் ஒதுக்கிடுவோம். 20 ரூபாய்க்கு மேலே எடுக்கக்கூடாது, இவ்வளோ தான் எடுக்கணும், இவ்வளோ தான் சாப்பிட்ணுன்ற ஒரு வரம்பு கோட்பாட்டுக்குள்ளே நாங்கள் இருந்தோம். அந்த சிக்கனம், அந்த அன்றைக்கெலாம் இருந்த சிக்கனத்தினால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த அளவுக்கு ஆளானோம். இப்போ இருக்கிற மாதிரி அது இதுன்னு நாங்கள் ஆடம்பர வாழ்க்கைலாம் வாழலை. ஆனால் ரொம்ப பேர் நினைப்பாங்க அம்மாச்சின்றவங்க எப்போவுமே இப்படியான்னுட்டு. கண்டிப்பாக கிடையாது. இதே மாதிரி கடின உழைப்பு யார் இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்துக்கு வரலாம். இப்போ 25 வருஷம் பயணம்னா கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ்னால் இப்படி தான் பண்ணணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு இருந்துச்சு உங்களுக்கு ஒரு விஷயம்? அண்ட் பிஸ்னஸில் என்னென்ன கற்றுக்கிட்டீங்க நீங்களாக பண்ண ஆரம்பிக்கும் போது? நம்ம அம்மா கூட பண்ணும்போது அது வித்தியாசமாக இருக்கும், ஆனால் நம்மளே அதை எடுத்து பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதாவது எனக்கு வந்து படிப்பு ஒரு கிடையாது, நான் வெறும் 6ஆம் கிளாஸ் தான். அதாவது அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னது வந்து என் வீட்டுக்காரு. வளையல் வெரைட்டி தின்னங்கட்டா ஒரு விவசாயியுடைய மகன் தான் அவருக்கு அவ்வளோ நாலேஜ். அவர் SSLC அவர் படித்தது. நான் வெறும் 6ஆம் கிளாஸ் தான். படிப்பறிவுலாம் இல்லை. எனக்கு வெறும் தமிழில் தான் கையெழுத்து கூட போட தெரியும், மற்ற எதுவும் எனக்கு தெரியாது. இந்த நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற மெசேஜ் கூட எனக்கு பார்க்க தெரியாது. திட்டுறாங்களா என்னை புகழ்றாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ஆட்டியன் மட்டும் போட்டு விடுவேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை ஓடிட்டுருக்கு. எனக்கு வந்து எல்லாமே கற்றுக் கொடுத்தது யாருன்னா என் பிள்ளைங்களும் என் கணவரும் தான்மா. இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி செஞ்சால் இந்த மாதிரி நல்லது, இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு இந்த கடை டிசைன் பண்ணி கொடுத்தது எல்லாமே எங்கள் வீட்டுக்காரும் என் பிள்ளைங்கள தான். இப்படி பண்ணணும்னுட்டு. ஆனால் வலையில் மட்டும்தான் நான் டிசைன் சொல்லுவேன். மற்ற எப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணுன்றதால என் பிள்ளைங்க தான் பண்ணுவாங்க. முதல்ல உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஞாபகம் இருக்கா? அந்த கணக்கு வழக்கெல்லாம் என் கணவர் தான் பார்த்துருக்கிறாரு. ப்ராஃபிட்ன்றதே வந்து எதுலேயும் வந்து அதிகமாக நான் ஆசைப்பட மாட்டேன். இப்போ நான் வந்து வளையல் வியாபாரம் பண்ணுறேன்னா குவாலிட்டியை வச்சு தான் அதோடைய ப்ராஃபிட் பார்க்கணும். நமக்கு லாபத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த லாபத்துக்கு ஏற்ற மாதிரி பொருள் நம்ம மக்களுக்கு கொடுக்குறோமா, அதில் நான் கூர்ந்து ரொம்ப கவனிப்பேன். எனக்கு அது டவுட்டாக இருந்ததுன்னா அந்த குவாலிட்டியை நான் ஃபுல்லாக நிறுத்திடுவேன். அந்த வலையில எனக்கு வேண்டான்னு சொல்லி அனுப்பிடுவேன். முக்கால்வாசி நான் வந்து இன்னமும் அப்படி தான். ஒரு பொருள் தரம் வந்து பிரித்து காட்டும் போது அந்த தரத்தை நான் பார்ப்பேன், இது நல்லா இருக்குமான்னு பார்த்தேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து அந்த குவாலிட்டியை கண்டு எறிகிறது எனக்கு தெரியும். இது நல்லா இல்லைன்னா அந்த பொருளை நான் என்னுடைய செக்ஷனுக்கு எடுத்துகிட்டு வர வேணான்னுடுவேன். இதுதான் எனக்கு வந்து யாரும் மக்கள் எதுவும் சொல்லிடக்கூடாது, குவாலிட்டியில் ஒரு பிழை வரக்கூடாது. நான் கூர்ந்து கவனிச்சுட்டே இருப்பேன். அதை நான் குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கு. ஆமாம் கஸ்டமர்ஸ் இங்கே கண்டிப்பாக அதில் எதுவும் சொல்லிடக்கூடாது இல்லையா. அப்படியே அவங்க நம்மளையும் ஏதாவது தவறுதல் நடந்தால் சாரிம்மா அடுத்த வாட்டி நான் இது வராது. ஏன்னா நமக்கும் தெரியாமல் நடக்கும் தவறுகள். தவறே இல்லாமல் வாழ்க்கை வாழவே முடியாது. அந்த தவறுகள் நடந்துன்னா சாரிம்மான்னு சொல்லிட்டு அந்த வலையில் உடனே நான் ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன். அவங்களுக்கு வேறு ஏதாவது பொருளை கொடுத்துட்டு இதுக்கப்புறம் அந்த வலையில் இங்கே வரக்கூடாதுன்னு எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிவிடுவேன் நான். இப்போ கஸ்டமர்ஸ் பற்றி பேசும்போது கண்டிப்பாக அவங்க அவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குது. இப்போ நான் இங்கே வரும்போதே நான் பார்த்தேன் அவ்வளோ பேர் வராங்க. ஒவ்வொருத்தரும் வந்து உங்கள் கையால் தான் நீங்கள் அதை போட்டு கொடுக்கணும், இல்லைன்னா உங்கள் கையால் தான் நீங்கள் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் அது ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க மனசுக்குள்ளே தோன்றது. அம்மா கிட்ட போனால் அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் பார்க்குறாங்க இல்லைம்மா. அம்மா கிட்ட போகும்போது அவங்க வந்து நல்லது நான் அப்படி நினச்சி போடுறது தான். மற்றபடி நான் சாமியார் அப்படி இப்படிலாம் நான் அதெல்லாம் ஆன்மீகத்தெல்லாம் நோக்கி நான் எதுவும் சொல்லவே மாட்டேன். எனக்கு எல்லாமே நடக்கணும், குழந்தைங்க எல்லாம் சந்தோஷமாக, குழந்தை இல்லாதவங்க குழந்தை அது என்னவோ அவங்க நான் அவங்களுக்கு நினச்சி போடுறேன், உண்மையாகவே நடக்குது. அது ஒரு பெரிய சந்தோஷம். இப்போ நாஞ்சில் விஜய் வீட்டுக்கு போய் அவங்க மரியாவுக்கு போட்டு வந்தேன். அந்த விசேஷத்தில் வந்து போடும்போது என்ன சொன்னாங்கன்னா,
மரியாதைக்கு போடும்போது 5 வருஷமாக குழந்தை இல்லை அவங்களுக்கு. 5 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு அம்மா நீங்கள் போடணும்னு நாஞ்சில் தம்பி சொன்னாப்புல. போட்டு அந்த பாப்பாவுக்கு குழந்தை பிறந்து 1 வாரத்துலேயே எனக்கு வந்து நாஞ்சில் விஜய் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாப்புல, அம்மா நீங்கள் போட்டு விட்ட வலையில் போட்டிங்களா, அந்த அம்மா வந்து கன்சீவாக இருக்குங்க, எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கம்மா, உங்ககிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம முதல்ல நம்மளை நம்பணும். அப்போ தான் அந்த நம்பிக்கை அடுத்தவங்களுக்கு பழிக்கும். அதனால் நம்பிக்கையை முதல்ல யாராக இருந்தாலும் அவங்கவுங்க மேலே வச்சுக்கோங்க. என்னால் முடியுன்றதை விட என்னால் மட்டும் முடியும்னு நான் நினைப்பேன், எனக்கு முடியும்னு. ஆனால் நான் அதாவது கடவுள் கிடையாது, நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன், கடவுளே எல்லாரும் நல்லா இருக்கணும். என் குழந்தைங்களுக்கு வேண்டுறேன் இல்லையா தினியும், அதே மாதிரி வரவங்களுக்கும் வேண்டிக்கேன், இவங்களுக்கும் எல்லா பாக்கியமும் கிடைக்கணும்னு. இப்போ ஒரு நாளைக்கு இங்கே எவ்வளோ கஸ்டமர்ஸ் வருவாங்க? கணக்கெல்லாம் இல்லைம்மா. அது காலையில் வந்து 9 மணிக்கு வந்தேன்னா நைட்டு 11 மணி 12 மணி கூட வருவாங்க. நாங்கள் தான் டைம் வச்சுருக்கோம் இப்போது. ஏன்னா எல்லா குழந்தைங்களும் வீட்டுக்கு போகணும், லாங்கில் போகிறவங்க இருக்காங்க. அதனால் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் நான் வச்சுட்டு இப்போ 9 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுவே நிறைய கஸ்டமர் வந்துகிட்டே இருப்பான். அப்பாயின்மெண்ட் அதிகமாக கொடுப்பாங்கப்பா. இப்போ வெளிநாட்டிலேருந்து வராங்கன்னா முன்னாடி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க, இந்த டேட்டில் வரேன்னு. லாங்கிலேருந்து கன்னியாகுமரி, கேரளா, நிறைய பேர் ஊர் இருக்கு இல்லையா, நம்ம மாநிலத்தில் உள்ளவ நிறைய பேர் வரவங்களாம் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. அம்மா இன்றைக்கி இருப்பாங்களாம் கேட்பாங்க. உடனே இன்றைக்கி கூட காலையில் எங்கள் அம்மா ஹரி வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டான், அம்மா வெள்ளிக்கிழமை ஒருத்தவங்க வராங்க ராஜபாளையத்துலேருந்துன்னு, மாப்பிள்ளை ஊர்லேருந்து வராங்களாடான்னு. ஆமாம்மா அப்பாயின்மெண்ட் அவங்க போன வாரமே கொடுத்தாங்கன்னாங்க. சரி வர சொல்லு. ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு 5 பேர் 6 பேர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அதை வந்து பூஜையில் முன்னாடியே வச்சுருவோம். அந்த வலையில் வச்சோடனே அவங்க வந்தோடனே என் கையில் போட்டு விடுவேன். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அது இல்லாமல் செலிபிரிட்டிஸும் வராங்க, சினிமா துறையில இருந்து சீரியல் துறையில இருந்தும் நிறைய பேர் வராங்க. எல்லாருமே வருவாங்க. இங்க நிறைய பேர் வந்து கடைக்கு வந்திருக்காங்களா? சீதா மேடம் வந்திருக்காங்க. சீரியல் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா. எனக்கு பேர் தெரியல, அது எங்க பொண்ணுக்கு தெரியும். எனக்கே தெரியாமே நான் கஸ்டமரை கவனிச்சுட்டே இருப்பேன். அப்புறம் எங்க பிள்ளைங்க தான் சொல்லுவாங்க, அம்மா அவங்க வந்திருக்காங்க, உங்களை தான் பார்க்க வந்திருக்காங்கம்மான்னு. ஐயோ ரொம்ப சந்தோஷம் தானேம்மா. நான் எங்கேயோ ஒரு இதில் ஒரு துரும்பு மாதிரி இருந்தேன். என்னை வந்து ஒரு மதிப்பாக நினச்சி எந்த ஒரு விஷயத்துக்கு போனாலும் என்னை அவ்வளோ அழகாக நளினி மேடம்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு அவங்ககிட்ட பேசுறது. நான் ஒரு இது தானேம்மா, அவங்கெல்லாம் என்னை அவ்வளோ கட்டி பிடிச்சி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறது. அப்புறம் ரோபசங்கர் வீட்டுக்கு போய் சீமந்த வளையல் போட்டது, அப்புறம் உமார் யஸ்கான் மருமகளுக்கு கொடுத்தது, நிறைய செலிபிரிட்டிக்கு நான் வளையல் கொடுத்துருக்கேன். போக முடியலனால சொல்லிவிடுவேன். நிறைய பேர் எனக்கு வந்து சீமந்தத்துக்கு வந்து வளையல் போட சொல்லுவாங்க. போக முடிஞ்ச அளவுக்கு நான் போய் போட்டுட்டு வந்துடுவேன். என்னால் முடிஞ்சதை போட்டு, ஏன்னா இங்கே வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க இங்கே. அதனால எல்லா இடத்துக்கும் என்னால் போக முடியாது. இப்போ பேர் மட்டும் வாங்கணுன்னா போகலாம், எனக்கு அப்படி இல்லை, எனக்கு கடமைகள் இருக்குது. இங்கே குழந்தைங்க எல்லா தர மக்களும் இங்கே வருவாங்கம்மா. இல்லாதவங்களும் வருவாங்க, இருக்கவங்களும் வருவாங்க. அம்மாவை பார்க்கணுன்னு வரவங்க நிறைய பேர். சரி இதில் என்ன இருக்குது, நம்மளுக்கு நம்ம குழந்தைங்க நேராக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக நம்ம கொடுக்குறோம். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷத்தோடு வாங்கிட்டு போகிறாங்க. அது கடவுளோட சித்தம். இப்போ சீதாம்மா பத்தி சொன்னீங்கல்லம்மா, இப்போ அவங்க கடைக்கு வந்து வாங்கினாங்களா இல்ல நம்ம அனுப்பி கொடுக்குற மாதிரி? ஐயோ பெரிய விஷயமா. அவங்க வந்து வரும்போது ஞாயிற்றுக்கிழமைமா சரியான கூட்டம். அன்னைக்கு அவ்வளோ கூட்டம். நான் வந்து அங்கே நிற்கிறது ஜனங்களுக்கே தெரியாது. அவங்க சீதா மேம் வந்து இப்படி வந்து நான் கவனிக்கவே இல்லை. அவ்வளோ கூட்டத்தில் என்ன பண்ணாங்க, இப்படி பார்த்துருக்காங்க. எங்கேயும் இடம் இல்லை. அந்த லாஸ்ட் அந்த மூலையில் இருந்தது இடம், அந்த இடத்துல போய் அப்படியே ஒதுங்குமா உட்காந்துட்டாங்க. எனக்கு அப்போ கூட தெரியல. எங்கள் பிள்ளைங்க தான் வந்து அம்மா சீதா மேடம் வந்திருக்காங்க. சீதா யாருன்னு எனக்கு தெரியல. அப்போ கூட அவங்கள பார்க்க தெரியல. அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. அம்மா நடிகை சீதா வந்திருக்கோம்மா. ஐயோ நடிகை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவங்க வேறு இந்த சமையல்லாம் போடும்போது அதை ரொம்ப பார்த்துட்டே இருப்பேன் நான். அதை போய் வந்திருக்காங்கன்னு சரி கொஞ்ச நேரம் இருங்க கஸ்டமர்லாம் அப்படியே சொல்லிட்டு அப்படியே கூட இந்த அவங்கள வந்து அப்படியே அவங்க வந்தோடனே என்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இருக்கும்மா. அவ்வளோ கூட்டத்தில் அவ்வளோ பொறுமையாக அவங்க பேச்சே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவ்வளோ பொறுமைம்மா அவங்க. நான் நினச்சி கூட பார்க்கல. நடிகர்னால் ஒரு மாதிரி அவங்கக்கிட்ட நம்ம போய் நிற்கவே ஒரு மாதிரி சங்கோஜப்படுவாங்க இல்லையா. ஆனால் என்னை அவ்வளோ கட்டி பிடிச்சி ரொம்ப என்னை சந்தோஷமாக சொன்னாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி. அவ்வளோ நேரம் 2 மணி நேரம் அந்த ஏசியோடையும் வேர்க்குது. அவ்வளோ கூட்டம். கிட்டத்தட்ட இந்த இடத்துல ஒரு 50 பேர் நிற்கிறாங்கன்னா பார்த்துங்க. படிக்கட்டில் ஒரு 20 பேர் நிற்கிறாங்க. அதில் சீதா மேடம் வந்துட்டாங்கன்னு இன்னும் ஏகப்பட்ட கூட்டம் வேறு வந்துடுச்சு அவங்கள பார்க்குறதுக்கு. அவ்வளோ கூட்டத்துலேயும் அவங்க பொறுமையாக நின்று நல்லா நிறைய வாங்கிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போனாங்க. அவங்க பொண்ணும் கூட வந்தாங்க. அந்த ஒரு ஞாபகத்துலலாம் மறக்கவே முடியாதுமா. ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ சீதாம்மா வந்து கேட்கும்போது என்ன மாதிரி வளையல்கள் வேணும்னு கேட்டாங்க, பார்த்துட்டு எடுத்தாங்களா இல்லை எனக்கு இந்த மாதிரி? அவங்க மேக்ஸிமம் அவங்களுடைய மைண்ட் செட்டில் எது இருந்ததுன்னா வெள்ளிக்கழிவு வளையலை பற்றி அவங்க ரொம்ப நிறைய எதிர்பார்ப்பில் வந்தாங்க. வெள்ளிக்கழிவுனா நாட்டு வளையல். அது வந்து அந்த எனாமல் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆனாலும் போகவே போகாது. அந்த வலையில வாங்கணும் வந்து சுமார் அந்த வலையிலே மாலையாக வாங்கிட்டு போனாங்க. அப்படியே பெரிய பெரிய மாலையாக எல்லா கலரும் இருக்கிற மாதிரி வாங்கிட்டாங்க. அப்புறம் ரெயின் ட்ராப்பு நிறைய டிசைன் எடுத்தாங்க. மேக்ஸிமம் இப்போ நீங்கள் சேனலில் பார்க்கும்போது அவங்க கையில் போட்டிருப்பாங்க பாருங்கள் வலையில்.
அதெல்லாம் எல்லாம் பார்த்தாலே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது அந்த அம்மாவை சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருக்கும். அதுக்கப்புறம் பேச்சு வந்திருக்காங்களா அவங்க வந்து என்ன இன்வைட் பண்ணாங்கம்மா, வீட்டுக்கு நீங்க வரணும்னு சொல்லிட்டு. எனக்கு தாம்மா டைம் இல்லை. நான் இன்னும் கேட்டேன், ரேணுகா கல்யாணத்துக்குலாம் அவங்களை சொல்லணும்னு நினைச்சேன். அந்த டென்ஷன் பிஸியில மறந்துட்டேன். இந்த நேரத்துல வந்து சீதா மேடமுக்கு சாரி சொல்லியிருக்கிறேன். ஆனா என் கடைக்கு மறுபடியும் அவங்க வரணும். அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, பேசணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் வந்து நளினி மேடம், நாஞ்சில் விஜய் வீட்டுக்கு நான் சீமந்தத்துக்கு போயிருந்தேன். நளினி மேடம் ரொம்ப சந்தோஷமா என்னை வந்து இன்வைட் பண்ணி கட்டி பிடிச்சிட்டாங்க. அவங்க வந்து நம்ம கடைக்கு வரணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க எந்த நேரம் அவங்களுக்கு பிஸியாக இருப்பாங்க, வருவாங்க. ஆனால் அங்கே வந்த விஐபிங்களை முக்கால்வாசி பேர் கடைக்கே வந்துட்டாங்க. பேர் தான் எனக்கு சொல்ல வரல. மணிகண்டன் சொல்லிட்டு ஒரு தம்பி வந்தாங்க. அவங்க வருங்கால ஒய்ஃபோடு வந்தாங்க. அவங்க கல்யாணத்துக்கு எப்படி நான் தான் போவேன்னு நினைக்கிறேன். அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே வந்தாங்க. அவங்களும் சீரியல் ஆர்டிஸ்ட் தான். எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா. இப்போ குக் வித் கோமல் அவங்க பேர் என்ன, திவ்யா துரைசாமி. அவங்கெல்லாம் மாஸ்க் போட்டு வந்தாங்க. எனக்கு தெரியவே இல்லை. கடவுளில் வந்ததுக்கப்புறம் மாஸ்க் கழட்டி அம்மா உங்களை தான் பார்க்க வந்தேன்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்புறம் வந்து சுஜாவரன் மேடம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரோபசங்கர் பொண்ணு சீமந்தத்துக்கு போயிருந்தேன். நான் தான் பண்ணேன் சீமந்தம். அங்கே போகும்போது அவங்க கூட அவ்வளோ அழகாக கட்டி பிடிச்சிக்கிட்டு உங்ககிட்ட நான் வந்து காசு மாலை மாதிரி உங்கள் கடையில் இருந்தால் எனக்கு வேணும்னாங்க, கடைக்கு வரேன்னாங்க, புது கடைக்கு இன்வைட்டு பண்ணுங்க, நான் வரேன்னாங்க. அப்படியே மறந்துட்டேன். அதுவும் அவங்க சாரி சொல்லலாம். சீமந்தத்துக்கு வந்து நிறைய நாடக சீரியல் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்தாங்க. அவங்க இதெல்லாம் ஃபோட்டோலாம் கூட இருக்குது. அவங்களாம் ரொம்ப இங்கே வந்து ஒரு நேரம் வரும்போது எனக்கே தெரியாது, மறந்துடுவேன். ஏன்னா நாடகத்திலேயே பார்த்த பேஸ் தான் ஞாபகத்துக்கு வருமா, நேச்சுரலாக வரும்போது தெரிய மாட்டேங்குது. சேது படத்தில் வந்தவங்க, பிதா மகனில் வந்தவங்க, அவங்க லைலா இப்போ கூட தோழியாக வருவாங்க பாரு, அவங்களாம் கூட நிறைய வந்திருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர்லேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் தங்க மகள்லேருந்து வந்திருக்காங்க. அப்புறம் வந்து எதிர்நீச்சல் ஹரிப்பிரியா வந்திருக்காங்க. ஹரிப்பிரியா வீட்டுக்கு நானும் போயிருக்கேன். டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணாங்க. ஆமாம், டான்ஸ் கிளாஸ் ஓப்பன் பண்ணும்போது என்னை இன்வைட் பண்ணாங்க. நானும் ரேணுகாவும் போயிருந்தோம். ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை அது. அவங்க அம்மா அதை விட, அவங்க அம்மாவுக்கு நான் என்ன பிடிக்குமா, எனக்கு ஹரிப்பிரியாவை பிடிக்கும், நான் அவங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கணும், அவங்க சேர்த்து பிடிச்சிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த பெருமைலாம் வந்து இப்போதாம்மா எனக்கு இந்த சந்தோஷத்தெல்லாம் எனக்கு என்னன்னு கூட தெரியாது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது. இவங்களாம் நம்ம பார்ப்போமான்னு நினைக்கிற ஒரு இதில் இருந்தோம் இல்லையா. நளினி மேடெல்லாம் பெரிய இது. ரோபசங்கர் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஒவ்வொருத்தர் விஐபிங்களை பார்த்தது, அவங்க வீட்டுக்கு நான் போனது, நாஞ்சில் வீட்டுக்கு போனது. நாஞ்சில் தம்பி வந்துன்னா ரொம்ப கலகலகலன்னு இருப்பாப்புல. கல்யாணத்தில் வந்து ஒரு கூத்தே பண்ணிட்டார் அவர். அப்புறம் வந்து புது கடை ஓப்பனுக்கு வந்தார் அவங்க ஒய்ஃபை கூட்டிட்டு. அப்போ குழந்தை கன்சீவ் வந்தா மரியா வந்து அவ்வளோ அழகாக வந்து குழந்தைங்க வாங்கிட்டு போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்மா. என்னை வந்து அவங்க வீட்டில் ஒரு உறவான்னு நினைப்பாங்க வரவங்க. அதுதான் பெரிய ஒரு குடுப்பனன்னு சொல்லலாம். வரவங்க அத்தனை பேருமே வலைவசி அம்மாச்சின்னா அவ்வளோ பிடிக்கிற மாதிரி வருவாங்களா, அதுவே பெரிய விஷயம் எனக்கு. இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு யாரையாச்சும் பார்க்கணும்னு இருக்கு, நம்ம வலையில நம்மளே போய் இவங்களுக்கு போட்டு கொடுக்கணும், அந்த மாதிரி யாரையாச்சும் ஆசை இருக்கா? நிறைய இருக்காங்கம்மா. நிறைய பேர் என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய விஐபிங்க சொல்லியிருக்காங்க. அவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது அந்த வீடியோலாம் நான் கண்டிப்பாக போடுவேன். இப்போ நான் வேண்டிட்டு போட்டது உமா ரியாஸ்கான் மருமகளுக்கு. அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு நான் வந்து போக முடியல, வர சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி நான் என்னால் போக முடியல, அதனால் வலையில் கொடுத்து விட்டேன். அவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வலையில் தான் அந்த குழந்தை போட்டிருப்பாங்க. அவங்களும் உமா மேடம் போட்டதும் நம்ம கடை வலையில் தான். நிறைய வளையல் கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து இருட்டு கடை அல்வா ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க பொண்ணு கல்யாணம் நடந்தது இல்லையா, அந்த கல்யாணத்தில் கொடுத்த மொத்த வளையலும் வலைவசி அம்மாச்சி வளையல் தான். அதெல்லாம் இந்த நேரம் சொல்லிக்க நான் பெருமைப்படுறேன். அவங்க நைட்டு 11 மணிக்கு வந்தாங்க. சம்மந்தியும் அவங்களும் வந்து அவ்வளோ நேரம் இருந்து அவ்வளோ வளையல் வாங்கிட்டு போனாங்க. என்னை இன்வைட் பண்ணாங்க. என்னால் போக முடியல கல்யாணத்துக்கு தான். இருட்டு கடை ஓனர் கடைக்கு நான் ஓனருக்கு அவங்க பொண்ணுக்கு வளையல் கொடுத்தேன்னு சொல்கிறது இந்த நேரத்தில் நான் சொல்லியிருந்தால் நான் பெருமைப்படுறேன். இப்போ ஒரு விஷயம் நீங்க சொல்லும்போது, இந்த கடவுள் புண்ணியத்துல எல்லாமே நல்லா நடக்குதுன்னு சொல்லும்போது, கடவுள் அந்த நம்பிக்கை பத்தி கண்டிப்பா கேட்டாகணும். உங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு அந்த கடவுள் நீங்களும் எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது எப்பவுமே கடவுள் துணையா இருந்திருக்காருன்னு தான் ஒவ்வொரு விஷயத்துலயும் நீங்க சொல்றீங்க. அதை பத்தி ஆனால் ஒரு சிலர் மாதிரி எந்த நேரம் சாமி நினைச்சிட்டு அப்படி பூஜை அப்படிலாம் இருக்குது இல்லை. காலம்பரம் எழுந்தோன்னா முதல்ல குடும்பம், அதுக்கப்புறம் எப்போ போல் நார்மலாக எங்கள் வீட்டில் வந்து 5:30 மணி 6 மணிக்கெலாம் பூஜை பண்ணிவிடுவாங்க. நார்மலாக எப்போவுமே இது குலதெய்வத்தை நான் மறக்கவே மாட்டேன். ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் மூச்சுக்கு 300 தடவை சொல்லுவாங்கன்ற கதையில் என் குலதெய்வத்தை நினச்சிட்டு இருப்பேன். எல்லாருக்குமே அது ஒன்று சொல்லுவேன், குலதெய்வத்தை நினைங்க, குலதெய்வத்தை நினச்சாலே போதும், அதுவே பெரிய விஷயம். அதனால் குலதெய்வத்தை நினச்சிட்டு எந்த வேலையும் ஆரம்பித்தாலும் அது சக்ஸஸாக தான் முடியும். எப்போவுமே நான் கடவுள் துணை. ரெண்டாவது அதை விட பலம் எதுனா எங்கள் வீட்டுக்காரர் தான். முதல்ல எங்கள் வீட்டுக்காருக்கு நான் திருப்தியான மனைவியாக இருக்கணும். அடுத்து அதை நினச்சி என் பிள்ளைங்களுக்கு சரியான தாய் வழி நடத்த போகிற
தாய் தந்தையாக இருந்தாலே அதுவே எல்லா கோவிலுக்கு போனதுக்கான பலன் கிடைக்கும். அதில் யார் திருப்திகரமாக நடக்கிறாங்களோ அவங்களுக்கு கடவுள் எல்லாமே கொடுப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பா. இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கும் போது அவ்வளோ உங்களை பத்தி பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வருது. அம்மா அப்படிங்கிற மாதிரி. பட் ஒரு இதுல அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் இப்போ வந்தது தானே, இப்போ போட்டிருக்கிறதெல்லாம் இப்போ வந்தது தானேங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ். இதை நான் சொல்லியே ஆகணுமா? ஏன்னு கேட்டிங்கன்னா, ராஜேஸ்வரின்றவங்க வந்து இப்போ இப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கறது வீடியோவை வச்சு தான். கிட்டத்தட்ட என்னை 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் எப்படின்னுட்டு. அந்த சின்ன கடையில் இருக்கும் போதும் நான் இப்படி தான் இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் மார்க்கெட்டுக்கு வந்தபோது சிறுக 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 சேர்த்தது தான் எல்லாமே. நான் சொன்னேன் இல்லையா, 100 ரூபா வியாபாரம் பண்ணால் 20 ரூபா தான் எடுப்பேன், மீதியை ரொட்டேஷனில் போடுவேன்னு. அந்த ரொட்டேஷன் வர லாபத்தில் 20 ரூபாவை எடுத்து வச்சு 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 வாங்கினது தான் நகைங்க. இந்த ராஜேஸ்வரி இப்போ இப்படி போட்டிருக்கான்னு நினைக்கிறது இப்போ வந்து மனசு சரி இப்போ சரியாக படாதவங்களுக்கு இப்போ பார்த்தவங்களுக்காக இருக்கும். ஆனால் என்னை பார்த்து அவங்க எதிர்க்க கண் முன்னாடி வாழ்ந்த என்னை சார்ந்தவங்க எல்லாருக்குமே ராஜேஸ்வரி அம்மா இப்படி தான் இருந்தாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அது நான் அவங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒரு சிலருக்கு தெரியாதவங்கள நான் என்ன பண்ண முடியும்? அவங்ககிட்ட போய் என்ன சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது என் வேலையும் இல்லை. எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஒரு சிலருக்கு இதுதான் போடணும், இவங்களே நோட் பண்ணின்னு இருக்குன்றது என்னுடைய வேலைகள் கிடையாது. எனக்கு கடமைகள் நிறைய இருக்குது. மக்களை பார்க்கணும், மக்களுக்கு என்னென்ன தேவைகள் பண்ணணும். நான் வளர்ச்சிக்கு நடுவில் மக்களையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். பிஸ்னஸ்ன்றது முதல் வாழ்க்கைக்கு எல்லா வாழ்க்கைக்கும் முன்னேற்றத்துக்கு ஒரு வழி. அதையும் தாண்டி ஒருத்தருடைய சந்தோஷத்தை பெறுறது பெரிய விஷயம். இப்போ நான் வந்து நீ நல்லா இருக்கணுமான்னு சொல்கிறது வாயால் சொல்லக்கூடாது, மனசால் சொல்லணும். அந்த வார்த்தையை நான் எல்லாருக்கும் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதில் வந்து ஒரு சிலருக்கு நினைப்பாங்க, இந்த அம்மா இப்படி இருக்கிறாங்க, இந்த கடையை வச்சு இப்படி இருக்கிறாங்கன்னு நினைப்பாங்க. சத்தியமாக கிடையாது. ராஜேஸ்வரி நீங்கள் 15-20 வருஷம் முன்னாடி பார்த்தாலும் இப்படி தான் இருந்திருப்பேன். இதே நகையோடு தான் இருப்பேன். இப்போ என் பொண்ணுக்கு கல்யாணம்லாம் பண்ணினேன். என் பொண்ணுக்கெல்லாம் போட்ட நகைலாம் என் பொண்ணு என் நகை தான். இப்போ நான் போட்டிருக்கிற நகைலாம் என் பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன். நானே வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்? சிறுக சிறுக சேர்க்கறது எப்படின்னு முதல்ல கற்றுக்கங்க. அப்போ வந்து அந்த பொறாமைகள் எண்ணம் யாருக்குமே வராது. சேர்க்கறது எப்படின்னு கற்றுக்கிட்டா பொறாமை என்ற எண்ணம் வரவே வராது. ஏன்னா அந்த கஷ்டம் என்னன்னு அப்போ தான் தெரியும். புரியுதா? அந்த கஷ்டம் வரும்போது பொறாமை வராது. நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்க தோணும், பொறாமை வராது. ஒரு சிலருக்கு தெரியாமல் நினைக்கிறாங்க, அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்கள நான் நோட் பண்ணுறதும் என் வேலையும் கிடையாது. எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது, அதை நான் ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ நான் போட்டுக்கிற நகைங்க கூட என் பிள்ளைங்களுக்கு தான். ஒரு வருஷத்துக்கு ஒரு நகை வாங்கணும்னு நினச்சேன்னா முன்கூட்டியே நான் சேர்ப்பேன். 100 ரூபா 200 சீட்டு போட்டு குருவி மாதிரி சேர்த்தது தான். இப்போ திடீர்னு ஒன்றும் வாங்கலை. இன்னும் கேட்ட இந்த கடையை வச்சு நான் நகையே வாங்கலை. பார்க்க போனால் நான் எல்லாமே கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி சேர்த்த நகைங்க. என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும். இங்கேயே இருக்கிறாங்க இல்லையா மார்க்கெட்டில், இங்கே இருக்கிறவங்களுக்கோ என்னை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்தவங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும் அந்த அம்மா இப்படி தான் இருந்திருக்குங்கன்னு. அதுதான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சால் போதுமா, மற்றவங்க என்ன பேசுனா எனக்கு என்ன இருக்குது, அதை பற்றி நான் ஐ டோன்ட் கேர். எப்போவுமே இதே மாதிரி சிரிச்ச முகமாவே இருங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் பேச. ரொம்ப சந்தோஷம். நன்றி.